நமஸ்தே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பேசிக் கிளாஸில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்ட் ஏக்கு பார்க்கலாம். சரியா? பார்ட் ஏக்கில் என்ன இருக்குது? யகுக வகுக அப்படி இருக்குது. யகுக வகுகனா என்ன அப்படின்றது பாருங்கள். யகு அப்படின்றது திஸ்ஸு. சரியா? இந்த யகுன்றது திஸ்ஸு, வகுன்றது தட்டு, இது அதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இந்த ஹேன்றது இஸ்ஸு. இஸ்ஸுன்னா இருக்கிறது, இருக்கின்றது அப்படின்றது மாதிரி சொல்லுவோம். சரியா? இதில் பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன வேர்ட்ஸ் அப்படின்னா இதெல்லாம் தான். வாட்னா கியா, பென்னுனா கலம், புக் பேக்கில் இருக்குது. சேர் அப்படின்னா உங்களுக்கு குர்சி. சொல்லுங்கள், குர்சி. கூடயே சொல்லறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நேமை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது கிளாக். கிளாக், கிளாக்குக்கு என்னது? கடி. கடி, கடின்னு சொல்லுவாங்க. அடுத்தது டேபிள். டேபிளுக்கு இந்தியில் என்னது? மேஜ். மேஜ். கிதாப்க்கு புத்தகம். புத்தகம் சொல்லுவோம் இல்லையா, கிதாப். புக்கு. கிதாப்னா புக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் எஸ். எஸ்னா என்னது? ஹா. ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஹா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த வேர்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். அடுத்தது புக்கை எடுத்துக்கோங்க. புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யஹு கலம் ஹே, இதை வச்சு எப்படி கொஷின் சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. கலம்னது பென்னு. பெண்ணை வச்சு யஹு கலம் ஹே, திஸ் இஸ் பென். யஹு கியா ஹே, வாட் இஸ் திஸ்? யஹு கலம் ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு குர்சி. குர்சின்னா சேர். யஹு குர்சி ஹே, யஹு கியா ஹே, யஹு குர்சி ஹே. சரி சொல்கிறாங்க. வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் சேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு கடி. கடினது கிளாக். யஹு கடி ஹே, திஸ் இஸ் வால் கிளாக். யஹு கியா ஹே, வாட் இஸ் திஸ்? யஹு கடி ஹே, திஸ் இஸ் வால் கிளாக். இது கடிகாரம், இது என்ன, இது என்ன அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான். யஹு கடி ஹே, திஸ் இஸ் வால் கிளாக். அடுத்தது மேஜ். வஹு மேஜ் ஹே, வஹு கியா ஹே, வாட் இஸ் தட்? வஹு மேஜ் ஹே. கியா வஹு மேஜ் ஹே? ஹா வஹு மேஜ் ஹே. எஸ், தட் இஸ் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கியானா வாட். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் படிக்கிறத என்ன பண்ணணும்? ஞாபகம் வச்சுட்டே வரணும். யஹு கிதாப் ஹே. கிதாப்னா புக்கு சொன்னோம் இல்லையா. யஹு கியா ஹே, வாட் இஸ் திஸ்? யஹு கிதாப் ஹே. கியா யஹு கிதாப் ஹே, என்ன இது புத்தகமா? வாட்? திஸ் இஸ் புக் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம கொஷினே இல்லை, ஆன்சரில் என்ன பண்ணுவோம்? ஹா எஸ், திஸ் இஸ் புக். யஹு கிதாப் ஹே அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது ரிவிஷன் மாதிரி பாருங்கள். கியா யஹு கலம் ஹே, இது பென்னா? ஹா யஹு கலம் ஹே. ஹானா எஸ். எஸ், திஸ் இஸ் பென். சரியா? அடுத்தது இந்த கோடு போடுறாங்களா, புல் ஸ்டாப் பதில் கோடு போடணும். கியா யஹு குர்சி ஹே, இது என்ன குர்சியா அப்படின்னு கேட்குறாங்க. ஹா எஸ், திஸ் இஸ் சேர். கியா வஹு கடி ஹே, என்ன அது கடிகாரமா? ஹா வஹு கடி ஹே. கியா வஹு கிதாப் ஹே? ஹா வஹு கிதாப் ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? शब्दार्थ ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்தது ஏக் வாக்கியம் மீம் உத்தர் தீஜியே. இப்போ தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த 3 கொஷின் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க. பிக்சர் கொடுத்துட்டு கேட்பாங்களான்னா இல்லை, கேட்க மாட்டாங்க. பிக்சர் இல்லாமல் தான் கேட்பாங்க. சரியா? ஏக் வாக்கியமே உத்தர் தீஜியே. யஹு கியா ஹே, வாட் இஸ் திஸ்? யஹு கலம் ஹே, திஸ் இஸ் பென் அப்படின்னு சொல்லி எழுதணும். வஹு கியா ஹே, வஹு மேஜ் ஹே. கியா வஹு மேஜ் ஹே, என்ன இது மேஜையா அப்படின்னு கேட்போம்ல. எஸ், வஹு மேஜ். எஸ், திஸ் இஸ் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? வீடியோ பிடிச்சிருக்கா? ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் புரிஞ்சுஜின்னு சொல்லுங்கள். 3 டைம்ஸ் ஹோம்ஒர்க் எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? ஹிந்தி நோட் போட்டிருக்கீங்க இல்லையா? சரி, பாய். திட்டு இப்போ எனக்கு அனுப்பி விட்டு அப்புறம் பார்ட் 2 பாருங்கள். சரியா? பார்ட் 2ல் ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்கேன், அதையும் எழுத ஆரம்பிச்சிருங்க. இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேம், பர், அவுர், கஹாம். மேம்னா என்ன, பர்னா என்ன, அவுர்னா என்ன, கஹாம்னா என்ன, இதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். மேம் அப்படின்றது இன், பர் அப்படின்னா ஆன், அவுர் அப்படின்னா அண்டு, கஹாம்னா வேர் எங்கே அப்படி கேட்குறோம்ல, எங்கே அப்படின்னா அதான். இன்னுன்னா இன்னுன்னா உள்ள. சரியா? ஆன்னா மேலே, அண்டுனா மேலும் மற்றும் சொல்லுவோம்ல, வேர்னா எங்கே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சரி, அடுத்தது பாருங்கள். 18
शब्दार्थ பாருங்க हाथ hand கை दीवार दीवारனா வால் வால் சுவர் சரியா மெயின் இன்னு இல் உள்ளே பர் பர்னா ஆண் மீது மேல் அடுத்தது அவுர் அப்படின்னா அவுர் அண்ட் மேலும் மற்றும் அப்படின்னு சொல்லணும் கஹாம்னா வேர் எங்கே எங்கேன்னு கேட்குறது கஹாம் சொல்லணும் ஜமீன்னா ஃப்ளோர் தரை ஹெய்ம் அப்படின்னா ஆர் இருக்கின்றன அதாவது ப்ளூரல்ஸில் ப்ளூரல்னால் என்ன ஒருத்தருக்கு மேலே வந்தால் அது பேர் ப்ளூரல்ஸ் ரெண்டு அப்படின்னு சொன்னாலே அது ப்ளூரல் தான் சரியா ப்ளூரல் வந்தால் ஹெய்ம் வரும் हाथ में कलम கையில் பேனா பென் இன் ஹேண்ட் हाथ में कलम है பென் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கலம் கஹா ஹே கலம் எங்கே இருக்குது கலம் हाथ में है கலம் கையில் இருக்கிறது கையில் அப்படி சொல்கிறோம்ல அந்த இல்ல தான் மேம் கையினுள் இருக்கிறது அப்படி हाथ में क्या है வாட் இஸ் இன் தி ஹேண்ட் हाथ में कलम है हाथல பென் இருக்குது அப்படின்னு சொல்லி हाथனா என்னது கை ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்கள் हाथ में कलम है कलम कहाँ है कलम हाथ में है हाथ में क्या है हाथ में कलम है मेज पर किताब है टेबल மேலே புக் இருக்குது கிதாப்னா புக் किताब कहाँ है வேர் இஸ் கிதாப் கிதாப் மேஜ் பர் है மேஜின் மீது உள்ளது மேஜ் பர் क्या है மேஜின் மீது என்ன இருக்கிறது மேஜ் பர் கிதாப் है மேஜின் மீது கிதாப் இருக்கிறது கிதாப்னா புக்கு மேஜ் பர் கிதாப் है किताब कहाँ है किताब मेज पर है मेज पर क्या है मेज पर किताब है அப்படின்னு வாசிக்கணும் வாசிக்க தெரியலன்னா வாசிங்க பேசிக் கிளாஸ் பார்த்துருந்தா கண்டிப்பாக வாசிக்க தெரியும் தீவார் பர் கடி தீவார்னா என்னது வால் வாலில் கடி கடினா கிளாக் கடி கஹா ஹே வேர் இஸ் த கடி அப்படின்னு கேட்குறாங்க கடி தீவார் பர் ஹே கடி வந்து தீவாரில் இருக்குது தீவார் பர் கியா ஹே வாட் இஸ் ஆன் த வால் தீவார் பர் கடி ஹே தெர் இஸ் எ கிளாக் ஆன் தி வால் கிளாக் இருக்குன்னு சொல்லி ஒரு வாட்டி வாசிக்கிறேன் दीवार पर घड़ी है घड़ी कहाँ है घड़ी दीवार पर है दीवार पर क्या है दीवार पर घड़ी है சரியா நீங்களும் வாசிங்க சரியா நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள் ஜமீன் பர் மேஜ் और कुर्सी வச்சு சொல்லியிருக்காங்க மேஜ் कहाँ है வேர் இஸ் மேஜ் டேபிள் மேஜ் ஜமீன் பர் है டேபிள் வந்து ஜமீன் மேலே இருக்குது ஜமீன்னா ஃப்ளோர் குர்சி கஹா ஹே சேர் எங்கே இருக்குது வேறு சேர் குர்சி ஜமீன் பருங்க குர்சி கூட என்ன ஜமீன் பர் ஜமீன்னா ஃப்ளோரில் இருக்கு மேஜ் அவர் குர்சி கஹா ஹே மேஜையும் குர்சியும் எங்கே இருக்குது அப்படிங்க வேறு டேபிள் அண்ட் சேர் த டேபிள் அண்ட் சேர் அண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போது மேஜ் டேபிள் அண்டு சேருன்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ அண்டு சொன்னால் என்ன வரணும் ஹெய்ம் வரணும் ப்ளூரல்ஸில் தான் எழுதணும் மேலே பாருங்கள் ஹேல இருக்குது ஏன்னா சிங்குலர் இது ப்ளூரல் மேஜ் और कुर्सी जमीन पर ஹெய்ம் அப்படின்னு சொல்லணும் த டேபிளும் சேரும் ஆர் அன் தி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லணும் ஆர்னா ஹெய்ம் சரியா ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்கள் மேஜ் கஹா ஹே மேஜ் ஜமீன் பர் ஹே कुर्सी कहाँ है कुर्सी ज़मीन पर है मेज और कुर्सी कहाँ है मेज और कुर्सी ज़मीन पर है அப்படின்னு சொல்லணும் சரியா ஒரு வாட்டி வாசித்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு அபியாஸ் பார்க்கலாம் எக்ஸாமுக்கு வரும் हाथ में क्या है व्हाट इज इन द हैंड ना हाथ में कलम है सेकंड क्वेश्चन दीवार पर क्या है दीवार पर घड़ी है मेज और कुर्सी कहाँ है मेज और कुर्सी कहाँ है मेज और कुर्सी जमीन पर है அப்படின்னு எழுதணும் பாட்டு தீன் சரியா பாட்டு தீன் யஹுன்னா என்னென்னு தெரிஞ்சது வஹுன்னா என்னென்னு தெரிஞ்சிச்சு இப்போ யஹாம் வஹாம்னு புதுசாக படிக்க போகிறோம் அதுனா என்னன்னு பார்க்கலாம் யஹாம் அப்படின்னா இயர் சரியா இயர் இங்கே வஹாம் அங்கேனா தேர் அங்கே இப்போ அங்கே இங்கன்றது நம்மளுக்கு ஹிந்தியில் தெரியணும் இல்லையா தெரிஞ்சால் தான் நம்ம அங்கே இருக்கான் இங்கே இருக்கான்னு பேச முடியும் ஸோ அதுக்காக யஹாம் வஹாம் இந்த கிளாஸ் பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கோங்க 20ல் சப்தார்த் பார்க்கலாம் யஹு யஹுன்றது ஈ ஷி இட்டு திஸ் இவன் இவள் இது இந்த வஹு ஈ ஷி தட்டு அவன் அவள் அது அந்த லடுகா பாய் சிறுவன் கோன் ஹூ யார் லடுகி கேர்ள் சிறுமி
மைதான் கிரவுண்ட் திடல் மைதானம். காய் கவ் பசு. யஹா இயர் இங்கே. வஹா தேர் அங்கே. குத்தா டாக் நாய். கோடா ஆர்ஸ் குதிரை. பி அப்படின்னா ஆல்சோ கூட, அவன் கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பி. சரியா? இப்போ லெசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், யஹு லடுக்கா ஹே. லடுக்கா அப்படின்றது பாய். திஸ் இஸ் பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. யஹு கோன் ஹே. ஹூ இஸ் திஸ்? யஹு கோன் ஹே. யஹு ராஜேஷ் ஹே. திஸ் இஸ் ராஜேஷ். யஹு ராஜேஷ் ஹே. திஸ் இஸ் ராஜேஷ். சரியா? அடுத்தது, क्या यह राजेश है? என்ன அவன் ராஜேஷா? வாட் இஸ் அன் ராஜேஷ்? हाँ यस यह राजेश है. यस दिस इज राजेश. மறுபடியும் வாசிக்கவா? यह लड़का है. கூடயே வாசிக்கணும். यह कौन है? यह राजेश है. क्या यह राजेश है? हाँ यह राजेश है. பாட்டு மட்டும் நம்ம பாடும்போது திருப்பி திருப்பி கூட பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம லெசன்ஸும் அதே மாதிரி இன்வால்வ்மெண்ட்டும் பண்ணணும். லடுக்கி, லடுக்கியை வச்சு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க பாருங்கள். வஹ் கோன் ஹே. ஹூ இஸ் திஸ்? வஹ் லடுக்கி ஹே. வஹ் லடுக்கி ஹே. திஸ் இஸ் கேர்ள். வஹ் கமலா ஹே. திஸ் இஸ் கமலா. வஹ் லடுக்கி கமலா ஹே. தட் கேர்ள் இஸ் கமலா. கமலா கஹா ஹே. வேர் இஸ் கமலா? கமலா கஹா ஹே. கமலா எங்கே இருக்கிறார்? கமலா மைதான் மேம் ஹே. கமலா மைதான் மேம் ஹே. சரியா? மைதானத்தில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தி கிரவுண்ட். சரியா? அடுத்த ஒரு வாட்டி வாசிக்கிறேன், கூட வாசிங்க. வஹ் கோன் ஹே. வஹ் கோன் ஹே. வஹ் லடுக்கி ஹே. வஹ் லடுக்கி ஹே. வஹ் கமலா ஹே. வஹ் கமலா ஹே. वह लड़की है. वह लड़की कमला है. वह लड़की कमला है. कमला कहाँ है? कमला कहाँ है? कमला मैदान में है. कमला मैदान में है. சரியா? அடுத்தது गाय பாருங்க. गाय, यह गाय है. यह गाय है. गाय कहाँ है? गाय कहाँ है? गाय यहाँ है. गाय यहाँ है. यहाँ एक गाय है. यहाँ एक गाय है. गाय मैदान में है. गाय मैदान में है. नोट சொல்லலாமா? यह गाय है. दिस इज cow. गाय कहाँ है? Where is cow? गाय यहाँ है. गाय is ear. गाय is ear. यहाँ एक गाय है. ear one cow है. गाय मैदान में है. cow in the ground. cow is in the ground. cow is in the ground. சரியா? அப்படி சொல்லணும். இந்த ஹே வர்றதுலாம் இஸ். சரியா? காய்னா பசு, மைதான்னா இன்னு மெயின் வருது இல்லையா, அது இன்னு. சரி, இந்த வேர்ட்ஸ் எல்லாம், இந்த சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டா தான் படிக்க முடியும். சரியா? குத்தா, வஹாம் கியா ஹே. வஹாம் கியா ஹே. அங்கே என்ன இருக்குது? वहाँ अंगे एक कुत्ता है. There is one कुत्ता. Dog. कुत्ता कहाँ है? Where is कुत्ता? Where is dog? कुत्ता वहाँ है. कुत्ता वहाँ है. There is dog. சரியா? அடுத்தது பேஜ் நம்பர் 20 பாருங்க. यह घोड़ा है. This is horse. घोड़ा मैदान में है. घोड़ा in the ground. घोड़ा is in the ground. मैदान में गाय भी है. also बीना also लिया in the ground. cow also in the ground. मैदान में गाय और घोड़ा है. ஏம்னு வந்திருக்கு. ஸோ அப்போது ஆர். சரியா? ஆர்ன்னு சொல்லணும். ஆர்னா ப்ளூரல்ஸ் இருக்கின்றது. சிங்குலர் வந்தால் ஹே, ஹேம் வந்தால் ப்ளூரல். இந்த ஹேம் வந்து நீங்கள் இஸ்ஸில் ஆறாக வரும், ஏன்னா ப்ளூரல்ஸ். मैदान में गाय और घोड़ा है. குதிரையும் பசுவும், அந்த உம்மும் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது. அந்த உம்முனா இது அவர். குதிரையும் பசுவும் மைதானத்தில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லணும். சரியா? இருக்கின்றன சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அந்த ஹெய்ம் ஆர். சரியா? பாருங்கள், கமலா கஹா ஹே. மெயினானது இது தான், எக்ஸாமுக்கு வரும். கமலா மைதான் மீம் ஹே. கமலா கஹா ஹே. கமலா மைதான் மீம் ஹே. गाय कहाँ है? गाय
யஹா ஹே காய், யா மட்டும் எடுத்துகிட்டு இந்த காவை போடணுமா, அவ்வளோதான், இன்னும் பெரிய கஷ்டம் இல்லை. குத்தா கஹா ஹே, குத்தா எங்கே இருக்குது, குத்தா வஹா ஹே, வஹாம், காவை எடுத்துகிட்டு வா போடணும், கா எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், வா போடணும், அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான ஒரு. சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தன்யவாத்.